செல்வி சொல்றாங்க, இனிமேட்டும் நம்ம அமைதியா இருந்தோம்னா நம்ம அக்காவோட வாழ்க்கையும் குடும்பத்தோட அமைதியும் போயிரும். இல்ல, உனக்கு விசில் அடிக்கலாம் வருமா? நீ என்ன எப்படி கேட்டுட்ட? நான் விசில்ல பாட்டே பாடுவேன். சும்மா கேட்டா அப்படியே பில்டப் பண்ணுவியே. விசில்ல பாட்டு பாட முடியுமா? சக்தி, சத்தியமா பாட முடியும். உனக்கு தெரியாதா? எனக்கு தெரியாது வேளா. இங்க உட்காரு. என்ன வேளா, கச்சேரி பண்ண போறியா? இல்ல, உனக்காண்டி விசில்லே பாட்டு பாட போறேன். நல்லா இருக்கான்னு சொல்லு சக்தி. நீ தான் ரவுடி பயலாச்சே வேளா. சாரி, ஆடு வேளா. சூப்பரா வேளா, விசில்லே பாட்டு படிச்சிட்டியே. இப்படி வேளா, நீ விசில் அடிச்சா சத்தம் வருது, நான் அடிச்சா காத்து தான் வருது. விசில் தானே, நான் சொல்லி கொடுக்குறேன். நீ சிரிச்சா செல்போன் சவுண்ட் மாதிரியே இருக்கு. சக்தி, சத்தம் வராமையே சிரிக்கிற பையன் அதே மாதிரிதான் இருக்கு. ஏலா, நிஜமாலே என் போன் தான் அடிக்குது. கால் அட்டன் பண்றப்ப வேலு அதை புடுங்கி யாருன்னு கேக்குறாங்க. செல்வி அந்த காலை கட் பண்றாங்க. சக்தி கிட்ட வேலு சொல்றாரு, யாரோ கட் பண்ணிட்டாங்க. புடுங்கி சக்தி பாக்குறாங்க அந்த போனை. செல்வி தான் போன் பண்ணிருக்கா. பேசுறதுக்குள்ள எதுக்கு கத்துன? செல்வியா சக்தி? பேசல, என்கிட்டே பேசி இருக்கலாம்ல. யாரு உனக்கு இந்த நேரத்துல போன் பண்றாங்கன்னு நான் யோசிப்பேனா இல்லையா சக்தி? சக்தி செல்விக்கு கால் பண்றாங்க. ஏன் செல்வி பேசாம கட் பண்ணிட்ட? ஸ்பீக்கர்ல போடு. ஜென்ஸ் வாய்ஸ் கேட்டுச்சா, அதனாலதான் கட் பண்ணிட்டேன். யாரு செல்வி? வேலன்னா. ஆமாவா? என் போன் அடிச்சா எனக்கு முன்னாடி வேலன் தான் ஓடியாந்து எடுப்பான். இன்னே மாறல செல்வி, அப்படியே தான் இருக்கான். செல்வி அமைதியா இருக்க, ஏதாவது பிரச்சனையா? அக்கா இருக்கேன், பயப்படாத, தைரியமா சொல்லு. சந்தோஷம் உன் நிம்மதிதான் அக்காவுக்கு முக்கியம். இருந்தாலும் சொல்லு, நான் தனியா தான் இருக்கேன், பேசு. அக்கா, உன்னை விட்டா எனக்கு வேற எதுவும் பெருசு இல்லக்கா. உன் லைஃப், உன் சந்தோஷம், அதான்க்கா எனக்கு ரொம்ப முக்கியம். அந்த உண்மை தெரிஞ்ச உடனே மாமா கிட்ட உனக்கு அட்டாச்மெண்ட் வருது இல்ல? உங்க மாமாவை வெறுக்கவும் இல்ல, விரும்பவும் இல்ல. ஆனா இதுவும் நல்லாதான் இருக்கு. நல்லவன் தான், ஆனா மூர்க்கத்தனம் தான் கொஞ்சம் சரியாகணும். இப்பதான் செல்வி நாங்க ஃப்ரெண்ட்ஸா யோசிக்க ஆரம்பிச்சிருக்கோம். இத யாருக்கிட்டையும் சொல்லிடாத. நான் எதுக்கு உங்ககிட்ட ஷேர் பண்றேன்னு எனக்கே தெரியல. செல்வி, எதையும் யோசிக்காம ஜாலியா இரு. அக்கா, உன் சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். நீ நல்லா இருந்தா அதுவே எனக்கு போதும்க்கா. அக்கா, போனை வைக்கிறேன். போனை வச்ச உடனே செல்வி ஏன் இப்படி சொல்றா, எனக்கு ஒன்னும் புரியல என்ன திங்க் பண்றாங்க. செல்வி போனை வச்ச உடனே அழுக ஆரம்பிக்கிறாங்க. செல்வி ரகசியமா கதவை சாத்திட்டு போறாங்க. அந்த சத்தம் கேட்டு கஸ்தூரி எந்திரிக்கிறாங்க. மெய்யநாதன் கிட்ட சொல்றாங்க. மெய்யநாதன் எனக்கு கேட்கலன்னு சொல்லிட்டு படுத்துக்கிறாரு. கஸ்தூரி நினைக்கிறாங்க, ஒருவேளை எனக்கு தான் அந்த மாதிரி சத்தம் கேக்குதோ என்னமோ. என்னங்க, செல்வி தூங்கிருப்பாள்ல, முன்னாடிதான் அந்த மாதிரி, இப்ப எந்த பிரச்சனையும் வராது, படுத்து தூங்கு கஸ்தூரி. சக்தி, ரொம்ப யோசிக்கிற. செல்வி ஏதாவது சொன்னாங்களா? வேளா, ஆனா அவ வழக்கமா பேசுற மாதிரி பேசல. நீயும் நானும் நல்லா இருக்கோமான்னு கேட்டா, கொஞ்சம் பேசினா அப்புறம் வச்சுட்டா. எப்பயும் பட்டாசு மாதிரி புரிஞ்சு தள்ளுவா. இன்னைக்கு அவ குரல்ல கொஞ்சம் வருத்தம் இருந்துச்சு. ஏதாவது செல்விக்கு ப்ராப்ளமா இருக்குமோ? செல்வி என்ன யாரோவா? நாம இருக்கோம் செல்விக்கு. அந்த சின்ன பிள்ளைக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது? என்ன பிரச்சனை வந்தாலும் செல்விய கூப்பிட சொல்லு, நான் இருக்கேன். நீ மாலைய கலட்டினதுக்கு காரணம் செல்வி தானா? ஏன் என்கிட்ட அத பத்தி சொல்லவே இல்லை? செல்வி சொல்லவே இல்லை. ஆனா வீட்டுக்கு போயிருந்தப்ப அம்மா சொன்னாங்க, செல்வி வீட்டுல சொல்லியிருக்கா, நீ சமயத்துல ஹெல்ப் பண்ணிருக்க அவளுக்கு. தேங்க்ஸ். சக்தி, தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு, வேளா, நீ வழக்கமா சின்ன விஷயம் பண்ணாலும் பயங்கரமா பில்டப் கொடுப்ப. நீ இவ்வளவு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்க, ஆனா என்கிட்ட கூட எதுவும் சொல்லலையே. சக்தி, நான் செய்யறதெல்லாம் உன்னை இம்ப்ரெஸ் பண்றதுக்காண்டிதான்னு நீ நினைக்கிற, ஆனா அப்படி இல்ல. சக்தி, நிஜமாலே உன்னை எனக்கு அவ்வளவு பிடிக்கும். அதனால உன்னை நல்லா பாத்துக்கணும், நல்லது செய்யணும்னு எனக்கு தோணும். ஒருவேளை செல்வி விஷயத்த நான் சொல்லி இருந்தாலும் என்ன ஆயிர போகுது? எதுவும் மாறாது. யார் யாரையோ காப்பாத்துறேன். செல்வி உன் தங்கச்சி, ஏன் தங்கச்சி மாதிரி தானே. பாரு சக்தி, எனக்கு மீனா எப்படியோ அதே மாதிரிதான் செல்வியும். மீனாக்கு ஒண்ணு செஞ்சாலும் அது கடமை, செல்விக்கு பண்ணாலும் அதே தானே. நீ வேற நான் வேறன்னு எப்பயும் யோசிக்கிறதே இல்ல. செல்வி ஏன் வீட்டுல சொன்னான்னு எனக்கு சுத்தமா தெரியல. தான் முதல்ல பயந்தா நீ கஷ்டப்படுவேன்னு யோசிச்சா. நீ அப்படி எதுவும் யோசிக்காத. நான் வண்டிய உள்ள விட்டுட்டு வந்துடுறேன், நீ தூங்கு. சக்திக்கு செல்வி சொன்னது டிஸ்டர்ப் ஆகிக்கிட்டே இருக்கு. சக்தி மெய்யநாதனுக்கு போன் பண்றாங்க. சக்தி, இந்த நேரத்துல, அப்பா செல்விய நல்லா பாத்துக்கோங்கப்பா. ஆமா, இப்படிலாம் சொல்ற? செல்வி என்கிட்ட போன்ல பேசுனதே சரியில்லைப்பா. நான் அவளுக்கு போன் பண்ணா போன் ரீச் ஆகலப்பா.
அவ தூங்கிட்டாலோ என்னமோ, அவ கொஞ்சம் டல்லாவே பேசினாப்பா. அவளோட முகவாட்டம் எனக்கு இந்த பக்கம் நல்லா உணர முடியுது. செல்விய கொஞ்சம் பாருங்கப்பா. சரிம்மா சக்தி. சக்தி வச்சிடுறாங்க. கஸ்தூரி கேக்குறாங்க, சக்தியாங்க என்ன சொன்னா? செல்விய நல்லா கவனிக்க சொன்னா. இருந்தாலும் நான் செல்வி ரூம் பக்கம் போய் பார்த்துட்டு வந்துடுறேன், நீ படுத்து தூங்கு. பிரகாஷ் சொன்ன இடத்துக்கு செல்வி வந்துட்டாங்க. செல்வி வா, நீ வரமாட்டேன்னு நான் நினைச்சேன். சரி, அக்கா வாழ்க்கை என்ன சும்மாவா? உன் குடும்பமும் ரொம்ப பாசக்கார குடும்பம் தான். குடும்பத்துல நான் மாப்பிள்ளையா வர்றதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த கயிறை பிரகாஷ் வச்சுக்கிட்டு இருக்காரு. ஒரு பொண்ணை மிரட்டி தாலி கட்ட நினைக்கிற, இதெல்லாம் கல்யாணமா பிரகாஷ்? என் அக்கா வாழ்க்கைக்காண்டி நான் கவலைப்பட்டது உண்மைதான். என் அக்கா வாழ்க்கை மாதிரியே என் வாழ்க்கையும் கவலைப்படுவாங்கல்ல எங்க வீட்டுல. சேரன் ஹாக்கி பேட்டோட வர்றாரு செல்வின்னு சொல்லிக்கிட்டு. பிரகாஷ் ஷாக்கா இருக்கா? பொண்ணுகிட்ட லொகேஷன் ஷேர் பண்ணி தனியா வர வச்சு மாப்பிள்ளையாக பாக்குறியே, உனக்கு வெக்கமா இல்லையாடா? திருட்டு தாலி கேள்விப்பட்டிருக்கேன், அது என்னடா மிரட்டல் கல்யாணமா இருக்கு? ஏதோ சண்டை வேண்டாம், வன்முறை தவறுன்னு ஒதுங்குனா புரிஞ்சுக்காம குறுக்க வர்றியாடா பிரகாஷ்? உங்களை பார்த்தா அவ்வளவு எகத்தலமா உனக்கு? பிரகாஷ், என் பவரை காட்ட வந்திருக்கேன். பிரகாஷ் தொர்றா பாக்கலாம் என் முன்னாடியே என் தங்கச்சிய. பிரகாஷ் அப்ப தாலி கட்ட முயற்சி பண்றாரு. அப்ப மெய்யநாதன் வர்றாரு. பிரகாஷ், இந்த நினப்பு வேணாம், மரியாதையா ஒதுங்கி போயிரு. உன்னைய மாத்திரம் சொன்னா குடும்பமா வந்திருக்கீங்க, வாங்க வந்து வாழ்க்கைக்கு போங்க. பிரகாஷ ஹாக்கி பேட்டை வச்சு அடிக்கிறாரு சேரன். சேரனுக்கும் பிரகாஷுக்கும் சண்டை வந்துருது. சேரனை பிரகாஷ் அடிக்கிறாரு. சேரனை பிரகாஷ் அடிச்சுக்கிட்டே இருக்காரு. செல்வி ஓடிருன்னு சொல்றாரு சேரன். நீங்க செல்விய கூட்டிட்டு கிளம்புங்க, இவன் முடிவு என்னாலதான். பிரகாஷ் சொல்றாரு சேரன் கிட்ட, முடிவு யார் கையிலன்னு இப்ப காட்டுறேன். செல்வி நீ கிளம்புமா, நான் அண்ணன் கிட்ட பேசி சமாதானமா கூட்டிட்டு வரேன். எப்படிப்பா விட்டுட்டு போறது? என்ன விட்டுறாத, நான் விழுந்துருவேன், விட்டுறாதரா. நீ கீழே இருமா, நான் வர்றேன். இனிமேட்டு நான் தப்பு பண்ண மாட்டேன்டா, நல்லா இறுக்கி புடுறா, நான் விழுந்துருவேன்டா. பிரகாஷ் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணு. சேரன் விடுறாரு. பிரகாஷ் மலையில இருந்து கீழே விழுகிறார். மலருமா, நாளை பார்க்கலாம். இன்று பாகிஸ்தானின் நாணயம் ரூபாய். நாளை சந்திப்போம்.